அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்க ஹீலரா மணிமேகலை பேசுறேன். லைக், சப்ஸ்கிரைப் செய்து வாழ்த்துக்கள் மற்றும் கருத்துக்கள் தெரிவித்த என்னுடைய ஃப்ளவர் ஃபேமிலிக்கும் மற்றும் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃப்ளவர் ரெமடியில ஃப்ளவர் நேம் கிராப் ஆப்பிள். இந்த கேரக்டர் ரொம்ப சுத்தமா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்க சுத்தமா இருப்பாங்க, கூட இருக்கிறவங்களையும் சுத்தமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. கூட இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு போய் மனநிலையை கொண்டு போய் விடும். தான் இருக்கிற இடத்துலயும் சரி, வெளியில போனாலுமே சரி, சுத்தமா இருக்கணும், கிளீனா இருக்கணும், நீட்டா இருக்கணும். அந்த அந்த இடமே அவங்களுக்கு சுத்தமா இருந்தாதான் அவங்களுக்கு எந்த விஷயமும் செய்யவே முடியும். இல்ல அப்படின்னா செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மனநிலையில அவங்க இருப்பாங்க. இது இவங்கள மட்டும் பாதிக்காம கூட இருக்கிறவங்களையும் அது ஸ்ட்ரெஸ் கொண்டு போய் விடும். இது ஒண்ணு. ரெண்டாவது தன்னுடைய உருவத்தை பத்தியான ஒரு குறை தன்னைத்தானே அதிகமா சொல்லிக்குவாங்க. அதாவது கேரக்டர் வைஸ் வராது. தன்னுடைய உருவத்தை பத்தி நம்ம கருப்பா இருக்கோம், நம்ம கட்டையா இருக்கிறோம், ஓவர் வெயிட்டா இருக்கிறோம், இல்ல ஒல்லியா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தன்னுடைய உருவத்தை பத்தியான ஒரு குறைய இவங்க பார்ப்பாங்க. இது ஒண்ணு. கூட இருக்கிறவங்க இத பத்தி ஏதாச்சும் குறையா சொன்னாலும் அதையும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். சோ இந்த கேரக்டர்ல நீங்களோ உங்க ஃபேமிலிலயோ இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃப்ளவர் ரெமடி எடுக்கும்போது ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பா இருக்கும் நம்ம லைஃப்ல. இது நம்ம ஒரு கேஸ் ஸ்டடியோட நம்ம பார்க்கலாம். ஒரு அம்மா ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க. இங்க பொண்ணுதான் கிளைண்ட். அவங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் ஓவர் வெயிட்டா குண்டா இருக்கிறவங்க. ஸ்கூல் ஸ்டடீஸ்ல இருந்து அப்படிதான் இருக்காங்க. இவங்க கொஞ்ச நாளா காலேஜுக்கு போன பிறகு இவங்க கொஞ்சம் டல் ஆனதையும் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆனதையும் அவங்க அம்மா பார்த்துட்டு ஃபீல் பண்றாங்க. தான் பொண்கிட்ட கேக்குறாங்க, என்ன காலேஜ் பிடிக்கலையா, இல்ல கோர்ஸ் பிடிக்கலையா, என்ன ப்ராப்ளம், ஏன் டல்லா இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது அவங்க பொண்ணு சொல்றாங்க, இல்லம்மா எனக்கு இதுவரையும் அந்த ஓவர் வெயிட்டா இருக்குது, எனக்கு இதுவரையும் ஸ்கூல் ஸ்டடீஸ்ல எனக்கு பெருசா தெரியல. பட் நான் காலேஜ் லைஃப்குள்ள போகும்போது ஒரு பாய்ஸ் எல்லாம் இப்ப போயிட்டா படிக்கிறாங்க. இப்போ ஸ்கூல் ஸ்டடீஸ் போயிட்டு கிடையாது, ஒரே கேர்ள்ஸோடய படிச்சுருக்காங்க. இப்போ நான் கோயட்டோட சேர்ந்து படிக்கும் போது எனக்கு அது ஒரு மாதிரி ஓவர் வெயிட்டா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்களாவே அவங்க கஷ்டப்படுத்திக்கிறாங்க. பட் அவங்க அம்மா கேட்டிருக்காங்க, யாரும் ஒண்ணு கிண்டல் பண்றாங்களா, இல்ல ஏதோ ஒண்ணு கலாய்க்கிறாங்களா சொல்லி நான் கேட்கிறேன் பேசுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் அம்மா கேட்கறாங்க. அது மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாருமே ஃப்ரெண்ட்லியா தான் பழகுறாங்க, பேசுறாங்க. பட் எனக்கு கொஞ்ச நாளா அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நம்ம குண்டா இருக்கிறோம், அது பார்த்து கிண்டல் பண்றாங்களோ கலாய்க்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுல நான் உங்கள்கிட்ட கேட்கும் போது, இதனால உங்களோட மைண்ட் அளவுல என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னு கேட்டதுக்கு, இங்க என்ன நான் இதுல ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்கிறேன், இதுல இருந்து என்னால வெளியில வர முடியல அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இங்க வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்றது மைண்டுக்கு அவங்க வந்துடுறாங்க. ரெண்டாவது அவங்களோட உடல்நிலைய அவங்களோட உருவத்தையும் அவங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு அவங்க வர்றாங்க. சோ அந்த பிராக்டிக்கலா அவங்க பாசிபிளா அதனால முடியல. பட் இந்த ஃப்ளவர் தெரிஞ்சு இதுல ஒரு சொல்யூஷன் இருக்கு, இதை நம்மளோட மனசை பாசிட்டிவா கொண்டு வரும் அப்படின்னு தெரிஞ்சு இதுக்குள்ள வர்றாங்க. இப்ப நம்ம வெயிட் லாஸ் வருது என்ன அப்படின்னா, நம்மளோட இந்த ஒர்க் அவுட் பண்ண போறோம், டயட். சோ இதை நம்ம பிராக்டிக்கலா செய்யும் போது அதுல இருந்து இந்த பிரச்சனையில இருந்து வெளில வர போறோம். சோ இங்க நம்ம ஒரு விஷயத்த ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனாலயோ இல்ல கவலைப்படுறதுனாலயோ அதை பார்த்து பயப்படுறதுனாலயோ நமக்கு சொல்யூஷன் கிடைக்காது. இந்த இடத்துல இந்த ஃப்ளவர் ரெமடி என்ன சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா, அந்த மைண்டை நம்ம கொண்டு கொடுக்கும். இல்ல இதை மேனேஜ் பண்ணிக்கலாம், இல்ல பேலன்ஸ் பண்ணிக்கலாம், இதை ஓவர் டேக் பண்ணி வர முடியும் அப்படிங்கறது இந்த ஃப்ளவர் நமக்கு சப்போர்ட் பண்ணும். இங்க அழகா ஆரோக்கியமா அப்படின்னு கேட்டா நமக்கு ஆரோக்கியம் தான். இதுல இந்த வெயிட் லாஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் நான் பாக்குறேன். ஒண்ணு பிஃபோர் மேரேஜ் வெயிட் லாஸ் பண்றாங்க அப்படின்னா அது அழகு சம்பந்தப்பட்டதா கொண்டு போறாங்க, நம்ம அழகா இருக்கணும், ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இதே ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னா அது ஆரோக்கிய சம்பந்தப்பட்டதா கொண்டு போறாங்க.
அதாவது ஓவர் வெயிட்டா இருந்தா நம்மளால நடக்க முடியல, தன்னுடைய வேலையை செஞ்சுக்க முடியல, இது வந்து வேற டிசீஸ்ல வந்து விட்டுருமோ அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வெயிட் லாஸ் வந்து பண்றாங்க. இத வந்து ஒரு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு காமெடியா நான் ஒரு இதை வந்து நான் பார்த்தேன். ஜிம் மாஸ்டர் ஒரு கிளைண்ட் 2 பேரும் பேசிக்கிறாங்க. கிளைண்ட் வந்து சொல்றாங்க, நான் தான் ஒர்க் அவுட் பண்றேன், நான் தான் டயட்டும் இருக்கேன், பட் உங்களுக்கு எதுக்கு நான் வந்து ஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்னு கிளைண்ட் கேக்குறாங்க மாஸ்டரை பார்த்து. அதுக்கு மாஸ்டர் வந்து, நீ என்னோட இடத்துல எல்லாம் செய்யற, என்னோட மிஷினரியில நீ யூஸ் பண்ற, அதுக்குதான் இங்க ஃபீஸ் அப்படின்ட்டு. இங்க என்னன்னா இந்த விஷயத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இங்க நம்ம ஜிம் ஒர்க் அவுட் போனோம் அப்படின்னா வெயிட் லாஸ் ஆயிடும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு கான்செப்ட். ஜிம்முக்கு போனா வெயிட் லாஸ் ஆயிடும் அப்படின்ட்டு. அங்க என்னன்னா நம்மளோட மைண்ட் செட்டப் தான். ஏன்னா 20 பேர் செய்யற இடத்துல நம்மளும் செஞ்சுதான் ஆகும். அதே ஒர்க் அவுட் நம்ம வீட்டுல செய்வோம்னா செய்ய மாட்டோம். அப்ப இங்க மைண்ட் செட்டப்ங்கிறது ரொம்ப முக்கியம். சோ இதுதான் வந்து இந்த ஃப்ளவர் ரெமடி வந்து நமக்கு சொல்றது என்னன்னா, நம்மளோட மைண்ட வந்து எந்த அளவுக்கு பாசிட்டிவா வச்சுக்கிறோம், பாசிட்டிவா எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்றோம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நம்மளோட வாழ்க்கையானது சக்சஸையும் சந்தோஷத்தையும் நோக்கி கொண்டு போகும். மனஸ்பத்தியான ஒரு கவிதை. உடலை நேசிப்போம், ஆரோக்கியம் வந்தால் அழகு தானாக மலரும். மனச பத்திரமா பாத்துக்கோங்க. நன்றி. மீண்டும் மீண்டும் சந்திப்போம். உங்க ஹீலர் மணிமேகலை.